தேவ வல்லமை என்கிற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக தேவனுடைய வார்த்தையை வல்லமையான காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இன்றைக்கு அல்லது இன்னும் ஒரு வாரம் ஒருவேளை இதை தான் தொடர்வேன். அடுத்து அதிகாரத்தை பற்றி பிரசங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. எத்தனை பேருக்கு தேவன் தரிசனத்தை தந்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தலாம். எதிர்கால தரிசனம் எனக்கு கர்த்தர் தந்துட்டாரு அப்படிங்கிறவங்க, எனக்கு தரிசனமே இல்லைங்க அப்படின்றவங்களும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? தரிசனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வு சீர்கேடாய் மாறும். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷன்ஸ் இருக்கு. கார் வாங்கணும், பைக் வாங்கணும், மொபைல் வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், ஒரு நல்ல ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணணும். பெண்ணை நொல்ல பண்ணைய மேரேஜ் பண்ண ஆசைப்படுவாங்கன்றீங்க. ஒரு நல்ல பையனை மேரேஜ் பண்ணணும், ஒரு நல்ல குடும்பத்தில் என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவனுடைய மாத வருமானம் நல்லா இருக்கணும். ஸோ சச் திங் இது எல்லாருக்கும் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இல்லையா? இருக்குதா? இல்லாதவர்களை கண்டுபிடித்து தூக்கவும். இருக்குதானே? ஓகே. ஆனால் இது எல்லாம், இந்த தரிசனங்கள் எல்லாம், மொபைல் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கார் வாங்கிறது, ஒரு நல்ல பெண்ணை திருமணம் பண்ணணும், அல்லது ஒரு நல்ல குடும்பத்தில் என் பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும், ஒரு நல்ல பெண் எனக்கு என்னுடைய பையனுக்கு வேணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஆசையாய் வருவது எங்கேருந்து நினைக்கிறீங்க? 90% இந்த உலகத்திலேருந்து தான் வருது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சில அம்மாமாரெலாம் பாருங்கள், அப்படியே கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்ப்பாங்க. சில அப்பா அம்மாருங்க, சிலவங்க பையன் இருக்கிறவங்க அந்த பொண்ணை பார்ப்பாங்க. இதே மாதிரி கிட்டி செய்யலாம் இல்லையா? அடுத்து பொண்ணு இருக்கவங்க சொல்லுவாங்க, நல்ல பயலாத்துவானது, இதே மாதிரி கிட்டிச்சங்கி அங்கே உள்ள என்ன இருக்கும்? போடா இருக்கும். புரியுது உங்களுக்கு? இப்படியே நஷ்டப்பட்டதான் பாக்கி. இந்த காண்கிற தேசத்தை பார்த்து, காண்கிற உலகத்தை பார்த்து, காண்கிற உலகத்தில் இருக்கிற பசி, காண்கிற உலகத்தில் இருக்கிற தேவைகள், காண்கிற உலகத்தில் இருக்கிற பொறுப்புகள், காண்கிற உலகத்தில் காண்கிற மனுஷர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்களோ, இதை தான் உலகம் இன்னைக்கு உலக மனுஷன் தரிசனமாய் எதிர்கால விஷனாக வச்சிருக்கிறான். Somebody has written my short time plan, my mid time plan, my long term plan. நம்மளாம் எழுதி வச்சிருக்கேன். நான் எழுதியிருக்கேன். my short term plan பைக் வாங்குவது, மிட் டைம் பிளான் கார் வாங்குவது, லாங் டைம் பிளான் வீடு கட்டி சுற்றி பூங்கா எல்லாம் வைத்து. இதுதான் இருந்தது எனக்கும்.
பட் காட்ஸ் பிளான் இதல்ல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வச்சிருக்கிறார். பரலோகத்தையே அசைக்கிற பொறுப்பு. பரலோகமே மிரண்டு பார்க்க போகுது. அப்படி ஒரு திட்டத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். கார் வாங்குறது சொத்து வாங்குறது இல்லை என் வேலை. நான் காரியக்காரனா இருக்க போறேன். காரிய சித்தி உள்ளவனா இருக்க போறேன். அது எனக்கு கர்த்தரால் வரும். கர்த்தர் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்கிறார். அது முடிக்காம நான் இந்த தேசத்தை விட்டு கடக்கிறதா இல்லை. அதை முடிக்காம பரலோகத்துக்கு போக மாட்டேன். அது முடிக்கும் போது முழு பரலோகமே இங்க இருக்கும். heaven on earth. hallelujah. இதுதான் காட்ஸ் பிளான். இந்த காட்ஸ் பிளானை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா உங்க ஆசை அற்ப ஆசையா இருக்கும். எப்படி? இப்போ நீங்கள் கார் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, உங்கள் பொண்ணுக்கு நல்ல புருஷனை பார்க்கறது, பையனை பார்க்கறது, உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கறது, இதெல்லாம் கூட கிடைக்கும். சொல்லுங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியையும் தேடுங்க. மற்ற இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நான் இதை ஆசைப்பட்டு இச்சித்திருக்க விரும்பவில்லை. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியமா இருக்கிறது. எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு. இந்த காரு, பைக்கு, இந்த உலக பொருட்கள், உலக ஆசைகள், உலக தேவைகள் எல்லாம் எனக்கு கர்த்தர் ஏற்கனவே எழுதினபடி என்னை தேடி தொடர்ந்து ஓவர்டேக் பண்ணி பொண்ணத்தாரம் பொண்ணத்தாரம் பொண்ணத்தாரன் பொண்ணத்தாரன் பையனதாரம் 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 பையனத்தாரன். வீடு 5 வேணுமா, 10 வேணுமா, 15 வேணுமா, 20 வேணுமா, இது என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. என்னை தேடி என்ன ஓவர்டேக் பண்ணி வரும். because this is God's plan. ஹல்லேலூயா. பட் இதை எல்லாத்தை விட ஒரு பிளான் இருக்குது. அவருடைய பிளான். ஹல்லேலூயா. பொண்ணை கட்டுறது, பிள்ளைய பார்க்கறது, பாருங்க நம்ம மக்கள் எல்லாம் இந்த ஆசை தான். என்னது? ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கட்டுறங்க, வெளு 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 வெளுன்னு இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வெளு வெளுன்னு இருக்கணும்னு நினைச்சேன், பார்த்துக்குங்க. நல்ல வெள்ளையா இருந்தது. இப்ப கலர் அடிச்ச முடியல. என்ன அடிச்ச முடியல? அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால காண்கிற உலகத்தில் காணாத உலகத்தின் திட்டத்தை நிறைவேற்றும் போது காண்கிற உலகம் காணாத உலகத்தை பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. காண்கிறது காணாதது நித்தியம். ரைட்டா? இப்போ இந்த நித்திய நாட்களுக்கு நம்மளை சந்தோஷிப்பிக்கிற ஒரே ஐட்டம் அதுதாங்க. பரலோகத்தில் போய் உங்களுக்கு சந்தோஷம் என்னது? என பெண்டாட்டி வந்தா வாடி, இதுதான் எனக்கு மனைவி, சோத்ராம் சோத்ராம். என்ன பிள்ளை MBBS பார்சி எஸ்கோ பார்சி நும்மா கார்சி மா கார்சி. எனக்கு தெரியாது, ஐ எம் சாரி. இப்படிதான் சொல்லுவார். கரெக்டா? அங்க இதை எதுவுமே கொண்டு போக முடியாது. நீ MBBS படிச்சுக்கோ, என்னவனா செஞ்சுக்கோ. அப்போ குறித்த காலத்திற்கு தரிசனம் என்றும் இன்னும் வச்சிருக்கு. குறித்த தரிசனம். ஆண்டவரே, என்ன குறித்துள்ள தரிசனம் என்ன? எத்தனை பேர் வாலண்டியரா நீங்க ஜெபிச்சு என்ன குறித்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எனிபடிஸ் ப்ரே பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை. பண்ணியிருக்கீங்களா? தம்பி சொல்லச்சு, நான் பண்ணதில்லை. ஒரே தரிசனம். குடிகாரன் எப்படி போவான்? குடிகாரன் எப்படி போவான் தெரியுமா? அவனுக்கு லெவல் இருக்காது. எப்படி?
அங்கே போகணுமா இங்கே போகணுமா தெரியாது. ஆனால் அவன் நினைப்பான், நான் மார்ச் ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கேன். உள்ளத்தில் எப்படி இருக்கும்? மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி இருக்கும் மைண்டு. ஆனால் அவன் போகிறது எப்படி போவான்? வருதோ இன்னும் வரும். நிறைய அடக்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னன்னா இப்படிதான் பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பெரிய தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறேன், அவளையே மணந்து தீருவேன். இதுதான் தொலைநோக்கு பார்வை. ஹல்லேலூயா. அப்போ தரிசனங்கிறது வேற. நீங்க இங்க பார்க்கறதெல்லாம் தரிசனம் கிடையாது. ஏன் வேற நான் சொல்லட்டா? உங்களுக்கு தீர்மானிச்ச தரிசனம்ன்றது இந்த பூமியில இதுவரைக்கும் வரவே இல்லை. அது யாரிடத்தில் நீ பார்க்கல, யாரும் அது செய்யல, அதனால அது புதுசு. புரியுதா? புரியலையோ? எல்லாரும் என்ன தரிசனம்னா ஆம்பிஷன் இப்படி கேட்குறாங்கல்ல. கேட்ட உடனே என்ன சொல்கிறவங்க? ஆம் டாக்டர், ஆம் எம்பிபிஎஸ், பரபரப்பு துக்க தான், ஒரே அந்நிய பாஷை தான். அதல்ல தேவன் தீர்மானித்த தீர்மானம். கண் காணவும் இல்லை, இருதயத்தில், கரெக்டா, இருதயத்திலேயே தோன்றாத ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால தயவு கூர்ந்து பிள்ளைகளே, பெரியவர்களே, சிறார்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு. நீ அதை இதுவரை பார்க்கவும் இல்லை, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது குறித்த காலத்தில் நிறைவேறும், அது பொய் சொல்லாது. இந்த தரிசனத்தை நீ வாங்கிட்டனா, தட் இஸ் a power of life. அதான் வல்லமையுள்ள வாழ்வு. ரைட்டா? இந்த வல்லமையான வாழ்வு பரலோகமே களி கூர்ந்து உன்னை பார்த்து கரங்களை தினமும் தட்டி எஸ் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற வாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய தரிசனம்னா அப்படியே நீங்கள் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கிக்கிறதோ அது ஒரு பார்ட் ஆஃப் திங். பட் ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி வச்சிருக்கிறார் தேவன், எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில் இதுவரை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த எதிர்காலம் இதுவரைக்கும் பூமியில் எந்த மனுஷனும் அனுபவித்திராத வாழ்வை வச்சிருக்கிறார். லிசன். சோ குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திர, அது நிச்சயமாய் வரும். இந்த தரிசனத்தை நீ எதிர்பார்த்தேன்னா அந்த தரிசனம் எப்படி இருக்கும்னா, அந்த தரிசனத்தை சுமக்கிற உனக்கு கீழே இந்த பூமி தலை வணங்க. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவருடைய தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டா இந்த முழு உலகமும் சர்வ லோகமும் உங்களுக்கு தலை வணங்கும். ஏன்னா அந்த பிளான் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜோசப்புன்னு ஒருத்தன் இருந்தான். எப்படி? ஜோசப்புன்னு சொப்பனக்காரன் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்களேன், அவனுக்கு ஒரு கிறுக்கு. என்னது? பைத்தியக்காரன் மாதிரி. நம்மனா என்ன சொல்லுவோம்? நமக்கு அந்த தைரியமே வராது பாருங்க. அவன் டப்புன்னு சொல்றான், இல்லையா அண்ணன்மாரோல, எப்படி இல்லையா அண்ணன்மாரோல, எப்படி இல்லையா அண்ணன்மாரோல
நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் கேட்டியா? எப்படி? நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் கேட்டியா? நம்ம எல்லாரும் புல் வெட்டின்னு இருக்கோம். புல் இல்லையே, என்னது? நம்ம எல்லாரும் கதிர் வெட்டிட்டு இருக்கிறோம். ஆனா ஏன் கதிர் மட்டும் அப்படி நேர நிக்குது, உங்க கதிர் எல்லாம் அப்படி தலை வணங்கி நிக்குது. எப்படி எப்படி இருக்கு? ஏன் பொறாம வருது? இவன் தான் ஜோசப்பு. யாரு? ஜோசப் இல்லையோ? ஜோசப். அவளுக்கு தெரியாது, அவளுக்கு சொல்லி கொடுங்க. இதான் ஜோசப், யோசேப்பு. இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருந்தார் இல்லையா? யாக்கோபுக்கு தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாத்தினார். இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க இல்லையா? பென்னேமின் பிறகுல. மூத்த மனைவிக்கு 10 பிள்ளைங்க. ரெண்டாவது மனைவி, அவனுடைய காதல் மனைவிக்கு 2, ஒரு பிள்ளை பிறகுது. யாரு? யோசேப்பு. ரொம்ப வயசான பிறகு பிறக்கிறது. எப்படி? யோசேப்புக்கு, ஜோசப்புக்கு ரொம்ப வயசானதுக்கு பிறகு பிறந்தது தான் பென்னேமின். அதுக்கு முன்னாடி ரொம்ப வயசானதுக்கு பிறந்த ஜோசப். ஜோசப் ஃபர்ஸ்ட் பிறக்கிறான். இந்த ஜோசப் மட்டும் எப்பவுமே என்ன பண்றாரு? எப்படி? பயங்கர பாசம். பாசம்னா பயங்கர பாசம். வயசானவங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்களேன், வயசான பிறகு ஒரு குழந்தை கிடைச்சுன்னா பயங்கர பாசமா இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்களா? கிடைக்கலையோ? எங்க கிடைக்கும். அப்போ இந்த யோசேப்புக்கு பாருங்களேன், யோசேப்புக்கு டிஃப்ரெண்டா ட்ரெஸ். எப்படி? இவன் அப்படியே சோறு தின்னும் இடத்துலையும் நான் முத்தக்க என்ன, தடவக்க என்ன, கொஞ்சக்க என்ன, இவனை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இஸ்ரேல்னா யாக்கோபு ஒரு ஸ்பெஷலாகவே இவனை நடத்துறாரு. இது இந்த பயிலுலக எல்லாம் பயங்கர கடுப்பு. இப்போ லைட்டாக சிரிச்சானுவோ, ஆனால் கடுப்பாக்கும். இப்போ சிரிப்பானுவோ, அப்புறத்தில் போய் மாடு மேய்ச்ச போகும்போதாங்க தெரியும் சுயரூபம். அப்போ பாருங்க, இவன் ஓரளவுக்கு அப்படி இருக்கேன். அப்போ இப்படி கடுப்பா இருக்கிற டைம்ல ஏற்கனவே இவனை அப்பன் ஒசத்தி வச்சிருக்கான். கடுப்பு, செம்ம கடுப்பா இருக்கானு. அப்போ கடுப்பா இருக்கானுங்கல்ல, இப்ப இவனை பார்த்தா ஏற்கனவே கடுப்பா இருக்கிறதுனால அந்த டைம்ல இவன் சொல்றான், அண்ணாலே நான் ஒரு சொப்பனம் கண்டேன். எப்படி? அண்ணாலே இல்லை, அண்ணம்மா இல்லை, கட்டா லே. இவன் போய் அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? அவனை போய் உந்துரா. ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் உந்தி பண்ணா எப்படி இருக்கு? அண்ணாலே நேற்று தான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன கண்ட? அது நம்ம எல்லாம் அந்த கதிரெல்லாம் வெட்டணுமா, இதே மாதிரி வெட்டும் மாதிரி பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு கதிர் மட்டும் அப்படி நேரம் நிற்குது, உங்க கதிரெல்லாம் இப்படி மடங்கி இப்படி நிற்கிது என்னை சுத்தி. மியூசிக் எல்லாம் இல்லை. எல்லாம் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கு. அப்படிதானே? கர்த்தர் நல்ல மியூசிஷியன்ஸ் எல்லாம் தருவாராக. கை களைக்காத, கால் களைக்காம, மனச்சோர்வு இல்லாத. அல்லேலூயா, சோத்திரம். வாருங்களேன். அப்போ இவன் இப்படி சொல்றான், கட்டுப்பாக்குறானுங்க. எப்படி? இவனுக்கு தினம் வேலையே இதுதான். ஆக்சுவலாக ஒரு 2 தான் சொல்லி இருக்கு. தினமும் இங்க பாருங்க, கர்த்தர் உங்க மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்காருன்னா, நீங்க தேவனோடு பிரயாணிக்கும் போது எப்பவுமே அதை உங்களை நினைப்பி விட்டுட்டே இருப்பார். அடிக்கடி அதை நினைப்பு விட்டுவார், அதன் வழியாக ஊடாக நடத்துவார். இப்போ இவனுக்கு இந்த தரிசனம் கொடுத்த உடனே இதை சொல்றான். யார்கிட்ட? அண்ணன்மார்கள்ட்ட சொல்றான். அடுத்த ரவுண்ட் ஒன்று சொல்றான். இப்ப யாக்கோபு நிற்கும்போது அடுத்த ஒன்று போடுறான் மொத்தமா. எப்படி? மறுபடியும் சொல்றேன், தரிசனங்கிறது இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த உலகமே அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும்.
அது யாராக இருந்தாலும் சரி, அப்பனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த அப்பா அம்மா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அப்பனுடைய தரிசனம் அது. அதனால அங்கே எந்த சென்டிமெண்ட்டுக்கும் எதுக்கும் கிடையாது. தரிசனம் அப்படியே கல் மாதிரி வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இவன் மறுநாள் சொல்லி அவங்க 2 நாள் கழிஞ்சு, அண்ணா அதே அண்ணா அண்ணா லே நட்டையா லே மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கான் அண்ணா கல்லாபையிலே. இவன் ஜாலியா, இவனுக்கு இவன் என்னது, இவன் வெகுளி சின்ன பையன்ல. இவன் மறுபடியும் சொல்லியா அண்ணா டேடி அப்படி சொல்லிட்டு சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் என்ன சுத்தி வணங்குதுன்னு. இதுவரை இவனு கடுப்பானானுங்க. இப்போ மெயின் சப்ஜெக்ட் காலு வரையும் அடைச்சு போடுவாங்க. ஓடிப்பாங்க. 5 பைசாக்கு உனக்கு நல்ல சட்டையெல்லாம் போட்டு ஒழுங்கா தந்ததே பெரிய விஷயம். எல்லாம் லேயாளுக்காக என்ன வச்சிருக்கேன். சரி போ. புரியுதா? அப்போ 2வது மணி பேர் லேயா தானே, மூத்த மணி தானே லேயாள். 2வது ராகேல். கரெக்ட்? ரைட். ராகேலுக்காக ஒன்று ஓடியேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுருந்தான். யார்? பைபிளில் நீங்கள் வசிச்சுக்க தெரியும். ஆதியாகமம் 37 47 வரையும் வாசிங்க. அப்போது இவன் இதை சொன்ன உடனே கடிந்து கொண்டான். யார்? அப்பன் கடிந்து. அவனுக்கு மனசிலாச்சு, சூரியன்னா நாய், சந்திரன்னா எனக்கு பொண்டாட்டி, இந்த பயிலுவோ பாக்கி நட்சத்திரங்கள்னா. அப்புறம் அவனுக்கு மனசிலாச்சு. கரெக்டாக அவனுக்கு கத்துது. ஏன்னா ஆண்டவரோட நடந்தவன் இல்லை. ஆனாலும் ஆண்டவரோட ஒரு நெருக்கமான உறவும் அந்த கிருபை இருந்தனால அவன் இந்த தரிசனத்தை மனசுல வச்சிருந்தான் அப்பன். ஆனா இவனு வச்சோமா காண்டாயிட்டானுவன். கையெல்லாம் கட்டிட்டு இருந்தவன் இப்ப அடிக்க கணக்காட்டு நிக்க. அவன் ரொம்ப எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காண்டாயிருக்கானு. அப்ப என்ன பண்றான்னா, உங்களுக்கு இந்த கதை தெரியும் இல்லையா? இவன் என்ன பண்ணுறான், அப்போ சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது வனாந்திரத்தில் வச்சு தூரந்து இவனை பார்க்கும்போதே இவனை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க. எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணுறானுங்க. அப்போது இவனை தூக்கி இவனை கொன்றுவோம், கொன்னுட்டு துஷ்ட மிருகம் இவனை அடித்த மாதிரி அப்படியே தான் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஐடியா போடுறானுங்க. ஆனால் கொல்றதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டானுங்க. அப்போ பாருங்க, ரூபன்னா மூத்தவன் சொல்கிறான், வேண்டாம், நம்ம தேவையில்லாத ரத்த பலி சுமக்க வேண்டாம், இவனை தூக்கி ஒரு குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி ஒரு குழியில் அப்படியே போட்டாங்க. போட்டு அந்த குழியிலேயே நிற்கிறான். சரி மேலே படுத்தே போட்டான்டான். சரிப்பா குழியில் இறக்குனே, இன்னும் முடியலை என்ன. அப்போ குழியில் போட்டுட்டு அப்படியே இருக்கானுங்க. பாருங்க, இதில் நீங்கள் ரொம்ப ரூபன், இதில் 3 பேர் கனெக்ட் ஆகுறாங்க. ரூபன் மூத்தவன், யூதா கனெக்ட் ஆகுறான். ஏன்னா யூதா வம்சத்தில் இருந்தால், யூதா கோத்திரம் இல்லையா, இந்த யூதா கோத்திரத்தில் தான் கிறிஸ்து பிறக்கிறார். நீங்கள் அந்த இதெல்லாம் படித்து பார்த்தா கரெக்டாக தெரியும். யூதா பழி சுமைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவான். அது பிறகு யூதா கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வருது, இஸ்மவேல் சன்னதி. எப்படி? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மேலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நீங்கள் தெளிவாக பிடிச்சிட்டிங்கன்னா அந்த தரிசனத்துக்கு கொள்ளக்காரன், எதிரி, நல்லவன், கெட்டவன் அத்தனை பேரும் அதுக்கு அடிமையாக இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தா அதை எதிர்த்து நிற்க ஒருத்தனாலும் கூடாது. அதான் இந்த சப்ஜெக்டே. இப்போ பாருங்களேன், ரூபன் சொல்கிறான் இவனை குழியில் போடுவோன்னு. யூதா சொல்கிறான் சரி ஓகே ஒன்றும் இல்லை, இவனை தூக்கி என்ன பண்ணுறோம், இவனை என்ன பண்ணுவோம், இவனை எடுத்து இரத்த பலிக்கு ஆளாகாமல், யூதா ஒரு ஐடியா கொடுக்குறான், ஆளாகாமல்
பழி சும்மா நம்ம மேல விழாம இவன் என்ன செய்வான், பேசாம வித்துருவோம். எப்படி பேசாம வித்துருவோன்றோம். தம்பி இவனை வித்துடலாம், ஆனா இவனு மேல இருக்க தரிசனம் இவன் விற்காத வரைக்கும் அது செயலாகாது. இப்ப நிறைய பேர் தரிசனத்தை பார்த்தும் நீங்க வித்துருக்கலாம், ஆனா இவன் விற்க மாட்டான். இவன் விற்கல, இவன் அமைதியாவே இருக்கிறான். இப்போ அங்க ஒருத்தன் கனெக்ட் ஆகுறான், எதிரி இஸ்மவேல். யாரு? மீதியானர் குடும்பம். இஸ்மவேல் அப்படி வர்றான். வியாபாரிகள் அவன் என்ன செய்யறான், இந்த யாக்கோபுக்கு எப்பவுமே எதிரியானவன், ஈசாக்குக்கு எதிரியா இருந்ததுதான் இந்த இஸ்மவேல் சந்ததி. இஸ்மவேல் எங்க இருந்து வந்தது? ஆபிரகாமுடைய வேலைக்கார பெண் மூலமா வந்த சந்ததி. இஸ்மவேலர்கள் எப்பவுமே யாருக்கு எதிராக இருந்தாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. ஈசாக் யாரு? ஆபிரகாம் பையன். யாக்கோபு யாரு? ஆபிரகாம் ரெண்டாவது பையன், ஈசாக்கு பையன். கரெக்ட் தானே? அப்போ இவனுக்கு இந்த யாக்கோபுக்கு, ஈசாக்கு பையன் யாக்கோபுக்கு பிறக்கிறதா இந்த வம்சம் இல்லையா? அதுல விசேஷமானவன் இந்த யோசேப்பு. தரிசனத்தை யார் பார்க்கிறா? யாரு மேல தரிசனம் இருக்குது? அப்ப இந்த யோசேப்புக்கு மேல இருந்த தரிசனத்தை தூக்கி எங்க போடுறாங்க? சிதைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அங்க சிதைக்க நினைக்கிறது எது? யோசேப்பு இல்ல, தரிசனத்தை சிதைக்கலான்னு சொன்ன உடனே ஜீசஸ் கிராஸ் ஆகிறாரு. யூதா அடுத்து யூதா தான். நீங்க அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு, யூதா ஒரு முக்கியமான ரோலா இருப்பான். அவன் சொல்றதெல்லாம் அந்த மீட்ப மாதிரி இருக்கும். அப்போ இந்த யூதா டைவர்ட் பண்ணி விடுறான், வித்துருவோம் பேசாம. எப்படி தம்பி, நீ விற்கிற அளவுக்கு உனக்கு நீ ஏதோ 10-15 ரூபாய்க்கு, இப்ப பாருங்களேன், ஒருத்தே இல்லாத மாதிரி இருப்பான். இவனை வித்தா 50 ரூபா கிட்டினாலும் லாபம்டான்னு உனக்கு தோணும். ஆண்டவர் மேலே இருக்கிறவர் நகைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஃபுல் சப்ஜெக்ட்னு தெரியும். தரிசனம்னா ஃபுல் சப்ஜெக்ட் அவருக்கு தெரியும். ஏன்னா தரிசனத்தோட ரைட்டர் யாரு? அவர் தான். அப்போ இவனை தூக்கி போட்டாச்சு. அங்க அந்த எதிரி கனெக்ட் ஆகிறான். யாரு? இஸ்மவேல். தம்பி ஒரு இஸ்மவேல் வாங்க, நான் அதுக்கு ஒருத்தர் இல்லைன்றான். அவன் ஒன்றும் இல்லை, வரண்டா, பிரச்சனை இல்லை. இவனுள்ள ஒரு ஆள் இஸ்மவேல். அல்லேலூயா. கத்தாரிக்க இஸ்மவேல் எத்தனை ரூபா வேணும்? உள்ளதா இருங்க. அப்போ ஒரு 20 பைசா இவனுக்கு கொடுத்து, எப்படி ஒரு 20 வெள்ளி காசு கொடுத்து இவனை தூக்குடா தூக்குடா தூக்குடா, நல்லா தூக்கு நல்லா தூக்கு நல்லா தூக்கு, தூக்கி தோளை போட்டுக்கா, தூக்கி இப்படி தோளை போடணும். போடுதா? போடுவா போடு. அது பிள்ளை அடிமையை இப்படிதான் தூக்கணும். எப்படி தூக்கணும்? அப்படின்னா வெயிட்டே இருக்காது. அடிமைனா நமக்கு எப்பவும் வேலைக்காரமா இருப்பான். இது பிள்ளை மாதிரி தூத்தா சார்திங்க பசிச்சது. ஒட்டகத்தில் எப்படிடா தூக்கிட்டு போவாங்க? ஒட்டகத்தில் தூக்கிற மாதிரி போரு. இல்லைன்னா நீ போகிற வழியில எல்லாம் பைசைக்குது, சோறு வாய்க்குதா, ஐஸ்கிரீம் வேண்டியதா. நிறைய பேர் இப்படி தூக்குறதான் பிரச்சனை. தூக்கி இப்படி போட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசா உங்க தரிசனம் நிறைவேறும். நீங்க தூக்கி ஐயா மூத்தது அலையாது, ஐயா சர்ச்சுக்கும் வர முடியாத காரணம் அதுதான், அட்டென்ஷன். சரி கேட்ட தூக்குடா. ஐயோ மறுபடியும் அப்படி அப்படிடா, அப்படி அது ஈஸியா தூக்கலாம். பாரு படுறா. சரி நீ தூக்கணும், நானே இஸ்மவேலா இருந்துட்டு போறேன். இப்போ தூக்கியாச்சு. தூக்கி அடிமையா என்ன செஞ்சுட்டு இந்த இஸ்மவேல் என்ன பண்றான்? இஸ்மவேல் சந்தேகர் மீதியானியர்கள் என்ன செய்யறாங்க? இவனை வியாபாரிகள், அவங்க இந்த வியாபாரிகள்
இந்த யோசேப்பு சின்ன பையன், இந்த சின்ன பையனை என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு அந்த காலத்தில் மனுஷனை வாங்கலாம், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், வாங்கிட்டு அடிமை அவங்களுக்கு தேவையான வேலைக்கு அவங்கள யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது அந்த காலத்தில் உள்ள ஒரு சாதாரண பழக்கம். அப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி மாறி மாறி வசதி இருக்கிறவங்க வாங்கிப்பான், அந்த மாதிரி ஒரு கட்டம். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனை வாங்கியாச்சு. யாரை வாங்கியாச்சு? வாங்கினவனுக்கும் தெரியாது, விற்றவனுக்கும் தெரியாது, இவன் மேலே இருக்கிற தரிசனம் ரொம்ப காஸ்ட்லின்னு தெரியாது. சில இடத்துல நீங்கள் விற்கப்பட்ட மாதிரி இருக்கும், சில்லறைக்கு விற்கப்படுவீங்க, உங்கள் வாழ்க்கை சில்லறையாக விற்கப்படுமா இருக்கும். ஆனால் நீங்கள் உடனே செய்யாதுங்க, அப்படி அழுதுன்னா மறுபடியும் தரிசனம் பார்க்க மாட்டேன். அழுதுன்னா இவனு முதல் தரிசனத்தை இவன் சொன்ன உடனே இவனும் என்ன செஞ்சிருப்பானுவா, இப்படிலாம் செஞ்சிருப்பான தானே. ஆனால் இவன் சிரிச்சுட்டே மறுபடியும் என்ன செஞ்சான், ரெண்டாவது தரிசனம் மொத்த அப்பன்ட்டை போட்டு உடைக்கிறான். இவனை வித்தாலும் இவன் அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வரவே இல்லை. ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனை தூக்கிட்டு போயாச்சு. தூக்கிட்டு போனோமா அங்கே சந்தையில் விற்கிறாங்க. போத்திபாரர் ஒருத்தன் வாங்குறான். அதாவது எகிப்தில் பார்வோனுடைய அரசவையில் இருக்கிற முக்கியமானவர்கள் போத்திபாரர். ஸோ அந்த போத்திபாரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜோசப்பை வாங்குறார். வாங்கிட்டு அன்னைக்கு அடிமைகளாக இருக்கவங்க அவனுங்க தரிசனம் இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கிடுங்க. நீ தரிசனத்தை சுமத்தா நீ என்னைக்குமே ராஜா தான். ஏன்னா தரிசனத்துக்கு உள்ள இருக்கிற பொறுப்பு ராஜா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தேவனுடைய தரிசனத்தை கையை கொடுத்து சொல்லுங்க, தேவனுடைய தரிசனத்தை நீங்க சுமக்கிறீங்கன்னா நீங்க அதுல ராஜாவா இருப்பீங்க, மற்றதெல்லாம் அடிமையா இருக்கும். ஒருவேளை நீ அடிமையா விற்றாலும், அடிமையா விற்கப்பட்டாலும், நீ சில்லறையா விற்கப்பட்டாலும் நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, நீ ஒன்றும் உதவாதவது. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு தேவையே இல்லைன்னு உன் அப்பா சொன்னாலும் சரி, உன் சமுதாயம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அவருடைய தரிசனத்தை சுமக்கிற நீ என்னைக்குமே எப்பவுமே ராஜாவா இருப்ப. இப்ப நான் சொல்லது உண்மையான்னு பாருங்க. இப்போ இந்த ஜோசப்பை வந்து யார் வாங்கிட்டு போறா, இவனோட தான் சொல்லுவான், போத்திபாரர். போத்திபாரர் வாங்கியாச்சு. யார் வாங்கியாச்சு? ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆயிட்டு. சரி சரி சரி, போத்திபார். இவன் எல்லாரையும் நிறைய பேரை வாங்கிட்டான் இவன். ஆனால் எல்லாரையும் ஒவ்வொரு வேலையாக கொடுத்து அங்கங்கே பண்ணுறான். இவனை மட்டும், இவனுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல், ஒரு கன்சர்ன் இவனுக்கு இருந்தது. என்ன இருந்தது? கன்சர்ன் இருந்தது. ஏன்னா இவன் பிரில்லியன்ட்னு கண்டுபிடிச்சான். பைபிளில் சொல்லுது. சிஸ்டர், இப்போ நீங்கள் ஒரு அடிமையாக ஒரு ஆளை வாங்குறீங்க. சுனிதா சிஸ்டர் ஒரு அடிமையாக ஒரு ஆளை வாங்குறீங்க. என்ன மாதிரி ஆள் வாங்குவீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல வேலை செய்கிற ஆள், அப்படி தானே? துணியெல்லாம் நல்லா துவைக்கிறானா, கொஞ்சம் கட்டுத்தஸ்தானமாக இருக்கானா, இப்படியெல்லாம் தானே பார்ப்போம், கரெக்டு தானே? இவனை போத்திபார் தன்னுடைய வீட்டில் வச்சிருந்தான். ஏன் அப்படின்னா இவன் விசேஷமான திறமசாலியா இருந்தான். அபிஷேகம் இருக்கிறவன்ட்ட தான் நீங்க 50 வருஷம் வேலை செய்யறவன்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், வேலை செஞ்சவன்ட்ட இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அபிஷேகம் பண்ணவன்ட்ட இருக்கும். மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, யார் மூத்தவன் தெரியுமா? வயது மூத்தவன் அல்ல, அபிஷேகத்தை அதிகம் சுமக்கிறவன், வரங்களை சுமக்கிறவன் அல்லது தரிசனத்தை சுமக்கிறவன் தான் மூத்தவன். ஹல்லேலூயா.
இந்த தரிசனத்தை சுமக்கிறவனை தரிசனம் இல்லாதவன் கிண்டல் அடிப்பான், கேலி பண்ணுவான். இந்த கிண்டலு கேலி இதெல்லாம் இதை ஒன்றும் செய்யாது. இதை தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன அவன் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருப்பான். குழியில் போட்டாலும் அங்கே ராஜாவாக இருப்பான். இப்போ ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இவனை போத்திபார் வீட்டில் உள்ளே போயிருக்கிறான். போத்திபார் வீட்டில் அவனுக்கு மனைவியை தாண்டி எல்லா இடத்துலையும் இவனுக்கு சுதந்திரம் உண்டு. எல்லா இடத்துலையும் போத்திபார் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருந்தான். ஏன்னா இவன் பிரில்லியன்ட்டு. நல்ல வேலை தெரிஞ்சவன் செய்யாததெல்லாம் இவன் வேகமாக செஞ்சிருவான். புரியுதா? 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இவன் 10 நிமிஷத்தில் ஒத்தை செஞ்சிருவான். என்ன அனாயிண்டட், பிகாஸ் ஹி இஸ் கிங். இவன் மேலே என்ன அனாயிண்டிங் இருக்குது? ராஜரீக அபிஷேகம் இவனுக்குள்ள இருக்குது. ஸோ அதனால் அப்படி செய்கிறான் பாருங்க. ஸோ இதை கவிழ்த்து பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான்? போத்தி படுறதுக்கு மனைவி என்ன சொல்கிறான்? ஓடியோ உனக்கு சீலையை உரியணும் அப்படின்ட்டா இவன் சீலையை உறிஞ்சிட்டாங்க. போனேன் எப்படி தெரியாதோ? சீலையை உரியணும், உனக்கு சீலையை உரிந்தே தீர்வேண்டா. ஒத்த காலில் நின்னா சீலையை உறிஞ்சாலும் இவன் என்ன செஞ்சுட்டான்? நீ சீலையை உறிஞ்சுக்க என்ன உன உறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தெருவில் ஓடிட்டான். ஏன் இவன் தெருவில் ஓடினாலும் இவன் தரிசனம் ஓடாது. ஆனா உலகம் என்ன நினைச்சிருக்க? அந்த செகண்ட்ல லைஃப் முடிஞ்சிருச்சு பாயவே, பெரிய தரிசனக்காரன் பெருசா பீலா விட்டான். எப்படி பெருசா பீலா விட்டான்? ஏதோ பெரிய ப்ராப்பசியாம் அப்படியா இப்படியாம் பெருசா பீலா விட்டான். ஏதோ பெருசா நடக்கிற மாதிரி சொல்லிச்சு ஆண்டவர். நானும் ஆமேன் போட்டேன், ஒன்றும் நடக்கல. நடக்கும். தரிசனம் never die. சொன்னா சொன்னதான், அது சாவாது. குறித்த காலத்தில் அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது. prophecies prophecies, word is a word. அது வீணா தரையில் விழுந்து போகாது. இப்ப பாருங்க, இவன் அங்கிருந்து உறிஞ்சிட்டு வரான். அதனால என்ன ஆகிறான்? ஒரு 2 வருஷம் ஜெயில். 2 வருஷம். நம்மால ஜெயிலில் போனா எப்படி இருக்கான்? ஜெயிலர் தம்பி, இன்னையிலிருந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற எல்லாவனுக்கும் தண்டனை வழங்குற நீதான், நீ அங்க ராஜா போ. எப்படி 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 போத்தி அடிமையா தான் வாங்கப்பட்டாங்க. ஆனா போத்திபார் வாங்கினவன் அவன் வீட்டில் ராஜாவா வச்சிருக்கிறான். அங்க ஒரு பிரச்சனை வருது தரிசனத்துக்கு. உடனே என்ன போறான்? ஜெயில போறான். ஜெயில அங்க என்ன? அங்கே ராஜா. அங்க இவன் வந்ததுனால ஜெயிலர் என்ன செய்யாரு? ஃபுல்லா பண்டாட்டியை கூட்டிட்டு ஒரே டூர். எப்படி? நீரு வேற இதை இலக்கி விட்டுட்டு இனி நாளை இவ்வளோ சும்மா கடப்பாளுவன்னு நினைக்கிறீங்க. அவன் ஜெயிலர் என்ன பண்ணிட்டான்? இவன் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவன் ஃபுல்லா டூர். புரியுதா? எல்லா பஞ்சு 10 நாளத்துக்குள்ள கையெழுத்து அங்கே போட்டுட்டு 10 நாள் ஜம்மு காஷ்மீர் டூர். அடுத்து கொஞ்ச நாள் எப்படி? ஓகே, நல்லா போகுது இல்ல? சரி, நல்லா போகுது. இனி ஒரு 30 நாள் ஜெர்மனி டூர். இப்படி இவன் ஊரெல்லாம் கலக்கிட்டு கிடக்கிறான். யாரு? ஜெயிலர். நான் சொல்லிட்டோம், நல்ல வேலைக்காரன் வந்தான்னு வைங்களேன், தரிசனம் உள்ளவன் வந்தான்னு வச்சுக்கோ. தரிசனம் வந்தாலே உன் வேலை அங்கே இல்லை. புரியுதா? இந்த உலகத்தை நீ பார்க்கவே வேண்டாம். இப்போ உன்னை தலையில ஏறி மிதிச்ச மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில நீ தான் ராஜா. கரெக்டா? இப்போ அவன் அங்க இந்த ராஜாவா இருக்கிறான், அங்கே ராஜாவா இருக்கிறான். அங்க ராஜாவா இருந்த உடனே இந்த பார்வோன் வந்து ஒரு 2 பேரை தூக்கி உள்ள போடுறான். யார யார 2 பேரை தூக்கி உள்ள போடுறான். அது யாருன்னா பட்லர் ஒருத்தன், சமையல்காரன் ஒருத்தன், விளம்பரவன் ஒருத்தன், சர்வெண்ட்டு ஒருத்தன், சமையல்காரன். இவனு ஏதோ தப்பு பண்ணதுக்கு என்ன செய்யறான்? ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜெயில வந்தா இவனு 2 பேரும் ஒரு சொப்பனம் பார்க்கறானுங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். யாருக்கு? ஒருத்தன் 3 நாள்ல செத்து போற மாதிரி தரிசனம் பார்க்கறான். அவன் பார்க்கல, இவன் சொல்றான் நீ 3 நாள்ல செத்து போயிடுவ, பார்வோன்னு தூக்கிடுவான். ஒருத்தன் சொல்றான் நீ 3 நாள்ல ரீ அப்பாயின்மெண்ட் ஆக போற அப்படின்னு 2 பேருக்கு தரிசனத்தையும் விளக்குறான்.
விளக்கிட்டு கேட்குறான், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. எப்படி? யாரு? யோசேப்பு கேட்குறான். ஆனால் அவன் மறந்துட்டான். நான் சொல்லட்டுமா, நீங்கள் உதவி கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருந்தால் பரத்திலிருந்து சம்பவம் ரெடின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இவங்க அவன் மறந்தே போயிட்டான். எப்படி? அவனுக்கு இவனை ஞாபகமே வரல. அப்ப கனெக்ட் ஆகணுமே. எப்படி? மறுபடியும் சொல்றேன், தரிசனம் மொபைல் வாங்குறது இல்லை, தரிசனம் கார் வாங்குறது இல்லை, தரிசனம் வீடு கட்டுறது இல்லை. தரிசனம் என்னது? விளங்கல. புரிஞ்சுதா? தரிசனம் டொமினியன் பண்றது, ராஜாங்கம் பண்றது. தரிசனம் அதிகாரம் பண்றது. தரிசனம் இருந்தது, தரிசனத்தால் நீ அரசாளுவாய். நீ ஒரு சோப்பாண்டியா இருப்ப, நீ சொக்கு பாண்டியா இருப்ப. உன் குடும்பம் ஒன்றா இருக்கும். உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய நிலைக்கும் உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய படிப்புக்கும் உன்னுடைய அந்தஸ்துக்கும் கொஞ்சமும் மேட்ச் ஆகாத தரிசனம். ஆனால் அந்த தரிசனத்தை நீ சுமந்தேன்னா இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். உன் அந்தஸ்து, உன் அதிகாரம், உன்னுடைய பின்புலம் எல்லாம் வேற மாதிரி மாறாதான் தரிசனம். ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு கார் வச்சிருந்தனால இல்லை ஏதோ ஒரு என்ன இந்த உலக தரமா உலகம் காட்டுற ஏதோ ஒரு வச்சிருக்க இந்த உலகம் ஒன்றும் மைண்ட் பண்ணாது. சொல்லப்போனா பரலகம் அப்படின்னு பார்க்கும். எப்படி பார்க்கும்? பரலோகம் உன்னை கண்டுக்கவே செய்யாது. ஏன்னா பரலோகம் இம்ப்ரெஸ் ஆகாது. பரலோகத்துக்கு வேலை எல்லாம் போயிடுது. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? பரலோகத்துக்கு வேலையே இல்லை, அது ஒரு பரம்போக்கு போல சுத்துது. எப்படி சொல்லும்? ஹல்லேலூயா. பின்ன ஆண்டவரை நான் என்ன செய்ய, பிள்ளைகளை படிச்சு வைக்கண்டாமா? ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ. முத பிள்ளை MBBS ஆக்கிட்டேன். 2வது பிள்ளை கலெக்டராக இருக்குது. 3வது ஒரு பிள்ளை. இவங்க 2 பேரும் MBBSும் கலெக்டர் ஆனவரும் உனக்கு பிறக்குது. உன் பிளான் என்னவா இருக்கும்? இதை விட பெரிய பிளான் தானே இருக்கும். நீ என்ன செய்வ? டபுள் MBBS. ஜெய் மூத்த அண்ணன் MBBS, இளைய அண்ணன் கலெக்டர். நீ யாராக இருக்கணும்? நீ முதலமைச்சர் ஆட்டாவது வரணும். அதானே? அப்படி தானே யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவனை படிக்கவே வைக்காதேன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? அதுதான் தரிசனம். நீ அதை செய்யணும். அதனால் ஓகே, பரவாயில்ல, லாபம். அது வேற. 2 பேருக்கு பட்ட பாடு போதும் சாமி. சாமி அப்படியா சொல்லுதியே, படிக்க வைக்கணுமா? சோத்திரம் சாமி, சோத்திரம். அது இல்லை. அப்போ சிலிசன். இப்போ இது யாரு? இங்க பார்வோன் யாரு? அப்ப இவனுளையும் கரைச்சி விட்டு பார்வோன் ஆக்கிரும். பார்வோன் பயங்கரவாதி. ராஜாடா, நீ அங்க பாடுறா, என்னைய பார்த்துட்டு. பார்வோன் பதறி அடிச்சு எழும்புறான் தூக்கத்துல. எப்படி எழும்புறான்? ஒரு பதட்டம் பதறு. ஒரு வாட்டி கூட. ஓ, புளியமலையில் பதட்டம் இப்படித்தான். அல்லேலூயா. ஆஹே, இவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். பாருங்க ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படின்னு. சொப்பனம் பார்க்குறான். சொப்பனம் பார்த்தா தண்ணியில மோசமான மெலிஞ்ச அலங்கோலமான பசுக்கள் 7 பசு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லைன்றான், பைபிள் எழுதியிருக்கு. அதுவரை பார்க்காத ஒரு மெலிஞ்ச பசு 7 பசுக்கள். 7 கொழுத்த பசுக்களை முழுங்குது. 7 கொழுத்த பசுக்களை முழுங்குது. ஆனா மறுபடியும் அந்த
மெலிந்த பசு இல்லையா, அந்த மெலிஞ்சு போய் அலங்கோலமாக அருவருப்பாக இருக்கிற அந்த பசு இந்த கொளுத்த பசை சாப்பிட்ட பிறகும் அந்த அந்த அலங்கோலம் மாறல, அப்படியே இருக்குது. ஏதோ பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். அடுத்து பார்த்தா 2 நாள் தாண்டி திரும்பவும் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அது பார்த்தா 7 கட்டுன்னு அந்த சாவி இல்லை. சாவின்னா என்ன தெரியுமா? சாவின்னா என்ன தெரியும்? இந்த சாவி இல்லை. சாவுன்னா என்னது? அப்படி விதை மாதிரி இருக்கும். நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது. விதை மாதிரி இருக்கும், உள்ள விதை இருக்காது, வெளியில் தோடு மட்டும் இருக்கும். அப்படி தோடாக இருக்கு, பதறன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. பதறாக இருக்கிற அந்த 7 கதிர்கள் கொளுத்த கதிர்களை மிழுங்கிட்டு, ஆனால் அந்த பதர் அப்படி தான் இருக்குது. அப்போ இது ஏதோ சம்திங் ரிலேட்டட்னு சொல்லிட்டு குழம்பிட்டான். குழம்பும்போது இந்த சோறு உப்பிக்காரன் இருக்கையில, சோறு உப்பிக்காரன் யார்? ஜெயிலில் கிடந்தானே சோறு உப்பிக்காரன். சோறு வச்சுருக்கீங்களா சார்? வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டாவதாக சோத்திரப்பா. அப்போ இவன் டக்குன்னு இவனுக்கு ஞாபகம் வருது. எப்படி? இந்த சோறு வைப்புக்காரனுக்கு ஞாபகம் வருது பாருங்க. ஆமாம், இல்லை நமக்கு ஒருத்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே அப்படின்னு ஞாபகம் வருது. பயபுள்ளைய கண்டுபிடிச்சாங்க. வாடா வாடான்னு சொல்லி தாடி எல்லாம் வலிச்சு ஷேவ் பண்ணோமா, ஷேவிங் செட் இருக்கா, அப்படியே சேவிங் எல்லாம் பண்ணி புதிய லெனன் கிளாத்தில் நல்ல துணியெல்லாம் போட்டு, ஏன்னா அரசன்கிட்ட கொண்டு வர்றதில்ல, கொண்டு வந்தா இவன் புட்டு புட்டுன்னு வைக்கிறான். எப்படி புட்டு புட்டுன்னு வைக்கிறான்? இந்த 2 சொப்பனமும் ஒரே சொப்பனம் தான். எப்படி? 2 சொப்பனமும் ஒரே சொப்பனம் தான். 2 சொப்பனமும் அர்த்தம் கரெக்டாக சொல்றான். 7 கொளுத்த செழித்த ஆண்டுகள், 7 வறுமையான ஆண்டுகள் அப்படின்னு கரெக்டாக சொல்றான். அப்போ அதை சொல்றான், 7 வருஷம் இதுவரைக்கும் கண்டிராத செழிப்பு இந்த பூமியில், இந்த நாட்டில் இருக்கும். அதை விட கொடுமையான 7 வருஷம் பஞ்சம் இந்த நாட்டில் உண்டாகும் அப்படின்னு இருக்கு. அப்போ இவன் இதை சொன்ன உடனே இதை சாமர்த்தியமா ஞானமா இதை ஹேண்டில் பண்ணா இந்த கொளுத்த செழித்த ஆண்டுகள், அடுத்து வரப்போகிற வறுமையின் ஆண்டுகள் 7 வருஷத்தை காப்பாற்றும். அதுக்கு ஞானமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். உடனே பார்வன் வருகிறார். ஸோ பாருங்களேன், லிசன் the point is matter. இப்போ இந்த பார்வன் சொல்றான், ஏய் இதை வெளிப்படுத்தின நீ தாண்டா ஞானி, ஒன்ன நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். இப்ப பாருங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பார்வன் என்ன பண்ணிட்டான்? நம்ம ஆளு குழியில கிடந்து வந்தவன் சாவுக்கு, அத மரணத்திலிருந்து விலகி குழியில விழுந்து வித்து போத்திபாரோட சீலை உறிஞ்சு தள்ளி நடுரோட்டுக்கு வந்து ஜெயிலில் கிடந்து பல சூழலையும் தாண்டி தலைவர் வந்துட்டார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், குறித்த காலத்துக்கான தரிசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆனா இவன் சந்திச்ச ஒவ்வொரு அட்டம்ப்டும் டேஞ்சரஸ் அட்டம்ப்ட். உயிருக்கு தான் பிரச்சனை. அவனுக்கு உயிருக்கு தானே பிரச்சனை வந்தது. உங்களுக்கு உயிருக்கு பிரச்சனை வந்தா தரிசனத்தை நீங்க நினைப்பீங்க, ஆனா கண்டிப்பா இவன் தரிசனத்தை நினைச்சிட்டு தான் இருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா வரும், ஆனா கர்த்தர் சொன்னதை நீங்க நினைவு கூற முடியும் என்றால் முடிவில் அது நிறைவேறும். பொய் சொல்லாது. தலைவர் மேல ஏறியாச்சு, செம்மையா கொளுத்த ஆண்டுகள் 7 வருஷத்தை சந்திக்கிறாங்க. அதில் கல்யாணம் ஆகுது. யாருக்கு? உங்களுக்கு தான். யோசேப்புக்கு கல்யாணம் எல்லாம் ஆகுது, 2 பிள்ளைங்கள்லாம் வருது. இன்னொரு போத்திபார் தன்னுடைய பொண்ணை கொடுக்குறாரு. ஸோ கல்யாணம் இல்லை, சூப்பர் கம்பீரமாக இருக்கான். எப்படி இருக்கான்? கம்பீரமாக இருக்கான்.
அப்போ தான் நம்ம ஆளு வராருங்க. ரூபன், சிமியோன், மத்தேயு, லூக்கா போல நப்தலி, யூதா, இந்த கோத்திர தலைவர்கள்லாம் வரானுங்க. யாரு எப்படி வர்றாங்க அப்படின்னா, அங்கே பஞ்சம் வருது. பஞ்சம் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போது இவனு கொஞ்சம் எல்லாம் அங்கே வச்சு இருந்ததெல்லாம் சாப்பிட்ருப்பானுங்க. என்னது, தோல் வலிக்குதா? தரிசனம்னா கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் நேரம் தோந்துக்க, ஒன்றும் செய்யாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த யாக்கோபு என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாக்கோபு சொல்கிறான், டே இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. எப்படி? இஸ்ரேலில் கானான் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். யாரு? யாக்கோபு. இப்போ இந்த யாக்கோபு என்ன பண்ணுறான் அப்படின்னா, டேய் சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு, இருந்தெல்லாம் போச்சு. எகிப்தில் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்குது, அங்கே செழிப்பாக இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போய் அவன் கையில் காலை விழுந்து என்ன செய்யுங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க, அல்லனா நம்ம உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த ஐயா யாக்கோபு அவர் சொல்லியார். அப்போ இவனு எல்லாம் என்ன செய்யணும், வரிசையா எகிப்துக்கு போகிறானு பணத்தை எல்லாம் கொண்டு. இவனு வந்து எல்லாரும் என்ன செய்யானுவேன், ஹலோ நேரா தெய்வமே அப்படின்னு காலைல இவன் எதை பார்த்தான்? சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக தரிசனம் பார்த்தான். இவன் அப்போ சின்னவன், 16 வயசு. அப்போ தான் பார்த்துருக்கானுங்க இவனு எல்லாம் தெரியாது. ஆனால் இவனுக்கு இவனோட ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. இவன் அரசனாக இருக்கான்ல, அவனை காலில் போய் பொத்துன்னு விழுந்துட்டு இவனுக்கு மனசிலாச்சு, ஓஹோ நம்ம அண்ணம்மாரு இல்லையா. அவனுக்கு ஒரு சைடில் பாசம் பயங்கரமாக கொளுத்திட்டு வருது, பாசம் வருது, அழுக வருது. அதெல்லாம் காட்டாத கம்பீரமாக என்ன செய்கிறான், விசாரிக்க, எங்கேருந்து வரீங்க நீ? என்ன ஆக்சுவலாக யார் நீ, ராஜாவா? ஓஹோ முடியலையா, நல்லா முடியலையாடா. ஓப்பனாக சொன்னால் ஓப்பனாக நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம், ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ ஐயோ, ஹல்லேலூயா. இப்போ இதுலேருந்து என்ன புரியுறீங்க? தரிசனத்தை சுமக்கிறவன், நீ ஒரு தரிசனத்தை சுமத்தேன்னா பிரதமரே ஒன்று சுமப்பாரு, முதலமைச்சரே ஒன்று சுமப்பாரு. ஏன்னா அங்கே கவர்மெண்ட்லேருந்து எல்லா ஆர்டர்ஸும் உனக்கு ஈஸியாக வரும். எவ்ரிதிங் உன் வேலை தரிசனத்தை சுமக்கிற மட்டும்தான். உனக்கு அரசாங்கமே உனக்கு உதவியா வந்து நிற்கும். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே வந்து இப்போ இவனுக்கு முன்ன காலில் வந்து எல்லாரும் காலில் விழுங்கடா. விழுந்தாலும் மீசையில் பண்ணிவிட்டதாக ஆள்றதெல்லாம். ஓகே, இப்போ ஜோசப்புக்கு கீழே காலில் வந்து விழுறானுங்க. அப்போ ஜோசப்புக்கு எல்லாம் தெரியுது. அப்போ ஜோசப் ஒரு ப்ளே பண்ணுறான், விளையாடுறான். ஏன்னா இவனுக்கு ஆசையாக இருக்குது. எப்படி? ஜோசப்புக்கு என்ன ஆசையாக இருக்குது? அப்பாவை பார்க்கணும், தம்பி வேற பிறந்திருக்கான், தம்பியையும் பார்க்கணும், ஆசையாக இருக்குது. பென்யமீன். அப்போது இவனு என்ன பண்ணுறானுங்கன்னா, ஓகே அப்போது உங்களை எல்லாரும் நீங்கள் வேவுகாரர் மாதிரி இருக்குது. எப்படி? நீங்கள் தானியம் வாங்க வந்த மாதிரி தெரில, நீங்கள் வேவு பக்கம் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்களை பிடிச்சி அடைச்சி போடுறான். ஒரு 2 நாள் அடைச்சி போட்டு, அப்படின்னா நீங்கள் சொல்கிற யாக்கோபுன்ற ஆள் உண்மைன்னா, உங்கள் யாக்கோபுக்கு இன்னொரு பையன் தம்பி பென்யமீன் இருக்கான்னா இவங்களெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தனை அடைச்சி போடுறான். இவனு எல்லாம் போகிறானு. போனால் இவனுங்களுக்கு கொடுத்து விட்ட ஆகாரம் அதில் என்ன பண்ணி விட்றான்னா, இவனுக்கு காசெல்லாம் வச்சு விட்றான். இவனுவ கொடுத்த காசெல்லாம் அதில் வச்சு கட்டி விட்றான். இவனு அங்கே போன கூட தான் பார்க்குறானுங்க. இவனுவ கொண்டு போனால் காசு எல்லாம் அதில் இருக்குது, பொருளும் இருக்குது. அப்போ தகப்பன்கிட்ட போய் சொல்கிறானுங்க, நீங்கள் வரணுமா, தம்பியும் கூட்டிகிட்டு வரணுமா,
இல்லாமல் அவங்க அண்ணனை விட மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இவங்க கொஞ்ச நாள் இதெல்லாம் வச்சு தின்னுட்டு இவனுக்கு யாக்கோபுக்கு போக முடியல, வயசாயிட்டான், நான் செத்துருவேன், எனக்கு பையனுக்கு ஏதாச்சும் நான் செத்துருவேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறான். அப்போ போகலை. அப்போ இவனை தானியெல்லாம் திந்துச்சு மறுபடியும் அங்கே போகிற மாதிரி ஆச்சு. போகும்போது இந்த பழைய காசு, புதுசாக தானியம் வாங்குறதுக்குள்ள காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. கொண்டு போனால் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்ணியமனை கொண்டு போகிறானா, யாரை கூப்பிட்டு போகிறாங்க, பெண்ணியமனை கூப்பிட்டு போகிறாங்களா? பெண்ணியமனை கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். கடைசியில் தான் தாப்புனார் போவாரோ? இல்லை. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப என்னென்னா அவனுக்கு பானை பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சு விட்ருவோம். எப்படி? இவனு தின்ன பாத்திரம், அந்த பிரதமர் தின்ன சாப்பிட்ற பாத்திரம், ஏன்னா பிரதமர் கூட வச்சு உட்காரச்சு சாப்பாடெலாம் வச்சு அவங்களுக்கு தானியத்தில் இவனுடைய பாத்திரம் எல்லாம் வச்சு விட்ருவாங்க. அந்த பொற்பாத்திரம் எல்லாம் உள்ளே வச்சு விட்டா அங்கே போய் பயங்கர பிரச்சனை ஆயிரும். ஐயோ இப்போ நம்மளை கொன்னே போட்டுருவாங்களேன்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகும் சொல்லுமோ, யூதா இடையில வருவான். யூதா என்ன செய்வான், இதில் பெஞ்சமினுக்கு என்ன நடந்தாலும் அந்த பழி என் மேலே சுமரட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ரைட்டா? சரியா? அப்போ அவன் சொல்கிறான், இதனுடைய பழிகள் எல்லாம் என் மேலே விழட்டும் அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்ணி கூட்டு போக பார்ப்பான். கடைசியிலையும் உண்மையை சொல்லிடுவான். உண்மை சொல்கிறான், நான் தான் யோசிப்பு. அப்போ இவனும் அந்த அப்பனுடைய செய்தியெல்லாம் சொல்லுவாங்க, அப்பாட்ட செய்தி சொல்லுவாங்க. அப்பாவும் பிள்ளைங்க வருவாங்க, பெஞ்சமின் இங்கே வருவான். முதல்ல பெஞ்சமினை கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு வந்தவரும் பெஞ்சமினை திரும்ப விடுவான். பெஞ்சமினுக்கு ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு, ஸ்பெஷலான 5 மடங்கு அவனுக்கு பொருள் எல்லாம் கொடுத்து தப்பன்ட்டு விட்டுட்டு சொல்லுவான், யோசிப்பு நான் உயிரோடு இருக்கிறேன், இங்கே நீ வாழலாம், அங்கேருந்து எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஆக இந்த குட்டி பையன் யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை ஓப்பனாக சொன்னான். அப்படி தானே? யார்கிட்ட சொன்னான்? நீங்கள் எல்லாம் என்ன வழிபட போகிறீங்க, நீங்கள் எல்லாம் எனக்கு தலை குனிய போகிறீங்க, நான் ராஜாவாக இருக்க போகிறேன்றதை கரெக்டாக சொன்னான். ஆனால் இவங்க யாருக்குமே பிடிக்கல. யாருக்குமே கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் யாரும் பிடிக்காது. ஹலோ, கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் பிடிக்காது. ஏன் பொறாம வரும்? நான் சொல்லிட்டா, இதுவரைக்கும் பூமியில யாரிடத்திலும் செய்யாததை தான் கர்த்தருடைய தரிசனத்தை சுமக்கிறதுல செய்வார். சுமக்கிறதுக்கு தரிசனனாலே இதுவரைக்கும் அதில் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றாதது தான் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம். அதுக்கு யார் வேணாலும் எதிரடையா வரலாம், ஆனா ஒருவரும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் மறுபடி சொல்றேன், கர்த்தருடைய தரிசனத்தை அற்பமா எண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற காண்கிற பொருட்கள் மேல, காண்கிற உலகம் உங்களுக்கு கொடுக்கிற இன்ஸ்பிரேஷன்ல நீங்க எதையும் செய்ய வேணாம். அதெல்லாம் உங்களை கூட வரும். எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு கூட வந்துடும். எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க ஃபோக்கஸ் ஆகிறது ஒரே இடம் தான், தரிசனம். அந்த தரிசனத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த தரிசனத்துக்கு கீழே இந்த முழு உலகமும் காலுக்கு கீழே இருக்கு. ஹல்லேலூயா. முழு உலகமும் கீழ்ப்படிஞ்சிருக்கும். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்ட முடிவிலே அது போய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ராஜாக்கள். இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜோசப் இருக்கான்.
எல்லாருமே ஜோசப் தான், எல்லாரும் யாக்கோபு தான், எல்லாரும் ஈசாக்கு, எல்லாரும் ஆபிரகாம். ஏன்? வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் உன் தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்குறீங்களா? வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரிசனத்தில் ஊறிக்கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அப்பா யாக்கோபு. யாக்கோபை கர்த்தர் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு வந்தார்னு யாக்கோபுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். தெரிஞ்சிருந்தும் யோசேப்பை எதிர்த்தானா இல்லையா? எதிர்த்தானா? ஏன் எதிர்த்தான்? ஏன் எதிர்த்தான்? ஏன் எதிர்த்தான்? ஏன்னா அவன் பிள்ளைன்றதுனால அவனை ஏற்றுக்கொள்ளாமே. இப்போ நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளை நல்லா உயர்ந்து வருவான், எனக்கு மேலே அவன் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க தானே? ஆசைப்படுறீங்களா? உண்மையாவா? நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க தானே? அப்படியா? அப்படியா? உள்ளதா? அப்படியா? யாக்கோபா இருந்தால் தெரியும். அல்லேலூயா. நீங்கள் யாக்கோபுக்கு மேலே கள்ளமாரு. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறும். யாரையும் மட்டமாக எடை போடாதீங்க. அவன் சின்னவனாக இருக்கிறான், பெரியவனாக இருக்கிறான், அந்த ஜாதியாக இருக்கிறான், இந்த குலமாக இருக்கிறான், இந்த சூழலுக்குள்ளே இருக்கிறான், அவன் ஜீரோவாக இருக்கிறான், எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப தெளிவாக பயப்படுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனை ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன்கிட்ட தரிசனம் தங்கும். தரிசனம் தங்கிச்சுன்னு வச்சுக்கோ, இட்ஸ் மோர் தென் டேஞ்சரஸ். ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவனை விட அவன் டேஞ்சர். ஹலோ, புரியுதா? ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு ஆசை இருக்கலாம், வரக்கூடாது, இருக்கலாம். ஆனால் என் மேலே இருக்கிற தரிசனம் இவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் சொல்கிறேன், முதல்ல உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை மாத்திரம் மதிங்க. அப்படி மதிச்சிங்கன்னா நீங்க எல்லாரையுமே மதிப்பீங்க, எல்லாரையும் கனம் பண்ணுவீங்க. கள்ளனையும் கொள்ளைக்காரனையும் நீங்க கனம் பண்ணுவீங்க. ஆசையா சொல்றாரு, உங்களை சபிக்கிறவனை நீ என்ன செய்யணுமா? ஆசீர்வதி. மாறாக இப்ப பாருங்களேன், இவனு எல்லாரும் இவனை எதிர்த்தானுங்க. இவன் யோசேப்பு எங்கேயாவது சபிச்சானா? இந்த அந்த அந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா யோசேப்பால தாங்க முடியலையா. அரசனா இப்படி நிற்கிறான், வேவு பார்க்க வந்தீங்க இப்படிலாம் பேசினான். பேசிட்டு அவனால பொறுக்க முடியாத நெஞ்சு பொட்டி உள்ள போய் மறுபடியும் வந்து நிற்கிறான். அப்படி ஹல்லேலூயா. ஒரு சாதா மனுஷன் ஏதாவது ஒரு உலகதரமான ஒரு ஆசையின்படி, ஒரு உந்துதலின்படி அவன் உயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உயர்ந்தா அடிமைப்படுத்தினவன், நோண்டுறவன், அவனுக்கு வாழ்க்கையில் அவனை நோண்டுறவன் எல்லாரையும் அவன் பகைப்பானா பகைக்க மாட்டானா? ஒரு வெஞ்சன்ஸ் வருமா இல்லையா? ஒரு ரிவெஞ்ச் எடுக்க தோணுமா இல்லையா? ஆனால் இவனுக்கு தோணவே இல்லைங்க.
ஹிஸ் ஃபுல்லி காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய இருதயம். அவருடைய தரிசனத்தை சுமக்கணும்னா அவருடைய இருதயம் வேணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவரை மாதிரியே இருப்பீங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களை நீங்க 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 மரியாதையோட நடத்துவீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, போட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 16:3-4. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துகிறார். உன் செய்கைகள் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். எப்படிங்க? முதல் வசனம் போடுங்க. முதல்ல 3 போடுங்க. கவனிங்க. உன் செய்கைகளை, பிரதர், நீங்க வந்து யோசேப்பை போல உங்களுக்கு மேலே ஒரு தரிசனம் இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஒப்புவிக்கும் போது யோசனைகள் என்ன செய்யப்படும்? உறுதிப்படும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. பாருங்க. ரகாபரா. கர்த்தர் சகலத்தை தமக்கென்று யாருக்கு படைச்சிருக்கார்? இங்க இருக்கிற எல்லாம் யாருக்கு? தேவனுக்காக படைத்தார். தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை உண்டாக்கினார். எப்படி? இங்க இருக்கிற துன்மார்க்கன் யாரு? இங்க இருக்கிற துன்மார்க்கன் தேவனுடைய மனுஷன் தானே, தேவன் உண்டாக்கின பிள்ளைங்க தானே. அவனுடைய அவர் தான் படைச்சாரு. நீங்க உங்க பாருங்களேன், உங்க குடும்பத்திலேயே மூத்தவனுக்கு இளையவனை பிடிக்காம, இளையவனுக்கு மூத்தவனை பிடிக்காம, தகப்பனுக்கு பிள்ளையை பிடிக்காம, பிள்ளைகளுக்கு தகப்பனை பிடிக்காம சூழல் உண்டாகலாம். உண்டாகலாம். எப்ப தெரியுமா உண்டாகும்? தரிசனத்தை சுமந்தா உண்டாகும். தேவ தரிசனத்தை சுமந்தா உண்டாகும். உங்களுக்குள் பிரிவினையை உண்டு ஆக்குவேன். நீங்க எப்ப தேவனை சுமக்கிறீங்களோ அப்ப நீங்க தேவனை சுமக்கல, அவருடைய தீர்மானத்தை சுமக்கிறீங்க. அவருடைய தீர்மானத்தை எப்ப சுமக்கிறீங்களோ அப்ப இந்த உலகம் உங்களை பகைக்கும். என்னையும் அப்படியே பகைத்தது. இயேசு எழுதியிருக்கிறார், என்னை அப்படிதான் பகைச்சாங்க. உங்களை பகைக்கிறாங்களா? இப்போ உங்களை பகைக்கிறாங்களா? யாராச்சும் உங்களை பகைக்கிறாங்களா? நீங்க நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. தேவனுடைய தரிசனத்தில் போயிட்டு இருக்கீங்க. தேவனுக்காக நடக்கிறீங்க. தேவனுக்காக ஜீவனோட இருக்கீங்க. தேவனுக்காக இந்த வேலை செய்றீங்க. இன்னும் போக 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 உனக்கு உயர்வு வர வர நெருக்க வருதா? உன்னை நெருக்கிறாங்களா? உன்னை நோண்டுறாங்களா? நீ தரிசனத்துல சரியா போயிட்டு இருக்க அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா தீங்கு நாள் வரும். அந்த தீங்கு நாள் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அது உன் வேலை கிடையாது. நீ போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு போத்தி பாருட்ட சண்டை, அவனை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, அப்படிலாம் பாவம் ஒரு சண்டையும் போடல. அவன் எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. ஜோசப் எங்கேயுமே சண்டை போடலைங்க. அவனை பார்த்தீங்களா? இந்த ஆட்டுக்குட்டி பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்குட்டி நீங்கள் எங்கே போட்டாலும் அப்படியே கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? செம்மறி ஆடு பார்த்துருக்கீங்களா? மேனு கூட சொல்லாது, அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. ஜோசப் வந்து அந்த தரிசனங்கள் எல்லாம் சொல்லும் போது அவனை கிண்டல் அடிச்சானுங்க, கடுப்பானானுங்க. அமைதியாக தானே இருந்தான். குழியில் தூக்கி போட்டானுங்க. கொல்லணும்னு பிளான் போடும்போது கூட தானே இருந்தான். அண்ணா என்ன விட்டுருங்க, அண்ணா என்ன விட்டுருங்க அப்படி சொன்னானா? அப்படி சொன்னதா இல்லை. ஆனால் தூக்கி குழியில் போட்டாங்க. அப்போ அங்கே தான் இருந்தான். குழியில் இருந்து 2வது வித்து போட்டாங்க. அண்ணா என்ன வித்து போட்டாதுங்க சொன்னானா? இல்லை. வித்து போட்டது போத்தி பாடுற விட்டுங்க, நான் அங்கே வரமாட்டேனா இங்கே இருக்கட்டா சொன்னானா? இல்லை. ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தான். இயேசு அப்படிதான் இருந்தாரு. இயேசு ஆட்டுக்குட்டி மாதிரி, அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தாரு. பொறுமையா இருந்தாரு, பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் தேவன் தீர்மானித்த அந்த எதிர்காலம், அதற்காகவே அமைதியா இருந்தாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு தீர்மானத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கேனா நிச்சயமா அந்த தீர்மானத்தில் நீ ஜெயிப்ப. அது முடிவில் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அதுல நிறைய துன்மார்க்க கிரியைகள் வரலாம், துன்மார்க்க மனுஷர்கள் வரலாம். உன்னை அப்படி செஞ்சிருவானாக, ஒன்றும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு எது தெரியுமா?
ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறது. அந்த தரிசனத்துல அவருடைய தரிசனத்தை நீ சுமக்கிறேனா, தரிசனம் உனக்கு சகல பாதுகாப்பையும் எல்லா பந்தவஸ்தையும் உனக்கு கொடுத்திருக்கும். ஒரு மினிஸ்டருக்கு என்னென்ன பாதுகாப்பு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறதோ அது கரெக்டாக உனக்கு உண்டாகும் இல்லையா? அதே போலதான் தேவனுடைய மினிஸ்டர் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன், தரிசனத்தை சுமக்கிறவன் ஊழியக்காரன் அர்த்தம். ஹலோ, நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரங்களா இல்லையா? எத்தனை ஊழியக்காரங்க இருக்கீங்க? 4, 5, 6, 7 பேர் இருக்காங்க. சோதரா இல்லையா ஆண்டவரே? பாக்கி எல்லாம் பிள்ளைய கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்த பிள்ளைக்கு வருஷம் படி கொடுக்கணும் இல்லையா பாஸ்டரா? ஜபிச்சு கொள்ளுங்க, என்ன படி கொடுக்க பைசா இல்லை. அந்த மற்ற அந்த படி இருக்குல்ல, ஒரு படி, அது என்ன சொல்லுவாங்க? திராசு படி. அதில் ஒரு 5 கிலோ படி எடுத்தேன் அல்லையா, ஒரேடியாக படியை போட்டுடணும். இதில் உன் கனவு நன்மையும் கிருபையும் ஜீவனோட நாளெல்லாம் உன்னை தொடருமே. ஏன் உன்னை தொடரல? நீ தரிசனத்தில் இல்லை. நீ தரிசனத்தில் இருந்தா எதிர்ப்பு வரும். நீ தரிசனத்தில் இருந்தா உனக்கு போராட்டம் வரும். உனக்கு கழுத்தில் கத்தி வரைக்கும் வைப்பாங்க. ஆனா தரிசனம் நிறைவேற வரைக்கும் உனக்கு முடியல. ஒரு முடி கூட என்ன செய்யாது, அவட்ட கேட்காம விழாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உலக கவலை வேணாம், பிள்ளையை கட்டி கொடுக்குற கவலை வேணாம், பிள்ளையை படிக்க வைக்கிற கவலை, இப்படியெல்லாம் நீ கவலைப்படுறேன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிள்ளை கனவு கண்டா நீ என்ன செய்? என்கரேஜ் பண்ணு. உன் மனைவி ஒரு தரிசனம் கண்டா நீ என்ன செய்? எங்கண்டு வந்தது என்ன, அப்படி பண்ணாத. புருஷன் திடீர்னு, அடியே நான் இன்னையிலேருந்து திருந்தியாச்சு கேட்டியா? இது திருந்தாத குறை. பிறகு எப்படி ஒருத்தன் தான் சொல்றானே நான் திருந்துறேன்னு, அவன் திருந்தாம போனாலும் நீ அதை என்ன செய்? கிறிஸ்துக்கு முன்பதாக ஏற்றுக்கோ. ஒரு மனைவியினுடைய நல்ல நடக்கை உடைய வாழ்க்கையை மாத்துமா இல்லையா? வேதம் சொல்லுதா இல்லையா? மாறுங்க. இல்ல திரும்ப தப்பு பண்ண நீங்க என்னங்க சொல்ல, தினமும் இதாங்க சொல்றாரு. எப்படி தினமும் உனக்கு அந்த தினத்தை கொடுத்துருக்காரு தானே. அவன் பொய் சொல்றானா இல்லையோ, அவன் உள்ளத்துல நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. கரெக்டா? நீ ஏத்துக்கோ. ஆண்டவர் அதை நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவியா இருந்தா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பெற்றோரா இருந்தா, நீ எஸ்ன்னு சொன்னா ஆண்டவர் அங்க இறங்கி வேலை செய்வாரு. ஹல்லேலூயா. அப்பதான் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒன்னால யாருடைய தரிசனமும் கெட்டுறவும் கூடாது. தேவன் உன் மேல வைத்திருக்கிற தரிசனம் உன் வாழ்க்கையிலையும் கெட்டுறக்கூடாது. கரெக்டா? இங்க பாருங்க, எரேமியா 29:11 திருப்பி கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான ஏதுவான நினைவுகளை. ஓகே, சமாதானம் இன்னொரு பதிப்பில் வளமான எதிர்காலம்னு சொல்லுது. இப்போ பாருங்களேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. எத்தனை பேர் நீங்க தேவனிடத்துல முடிவை எதிர்பார்த்திருக்கிறீங்க? என்ன முடிவை எதிர்பார்த்து இருக்கீங்க? என்ன எதிர்காலம்? உங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தரிசனம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அவைகள் தீமைக்கல்ல,
சமாதானம்னா வளமான செழிப்பான எதிர்காலத்துக்கான நினைவுகள் தான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு இங்க எல்லா வாழ்க்கையும் நீங்க எடுக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நன்மை இருக்குங்க. ஒரு சில குறைவுகள் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா தரிசனம் இது கிடையாது. தரிசனம்னா தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பு தான். எப்படி தரிசனம் என்ன ஆகும்? தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பா இருக்கா? ஒரு பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியத்துக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை, எங்கோட்டாவது வேறடிச்சு வருதா? நீ சூப்பரா போயிட்டு இருக்க. பிரச்சனை மூத்து வருதா? பிரதமர் ஆயிட்ட, பிரதமர் ஆயிட்ட. கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி இருந்தா நடக்குது, முடி. தேவன் சித்தமா இருக்கிறார். இங்க பாருங்களேன், உங்க நினைவுகள் எப்படி இருக்கணும்னா அவருடைய நினைவுகள் தான் உங்க நினைவுகளா இருக்கணும். வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் நான் உன் மேல தீர்மானம் வச்சிருக்கேன்றார். ஹல்லேலூயா. நீங்க சுமக்க வேண்டியது அந்த நீங்க எதிர்பார்த்திருக்கிற நினைவுகள் அவர் வச்சிருக்கிற நினைவுகளா இருக்கணும். வான் நினைவல்ல. ஐயோ பெண்ணு கட்டி கொடுக்கணுமே, ஐயோ பையனுக்கு பெண்ணு பார்க்கணுமே, இது வான் நினைவல்ல. வான் நினைவு என் பையனுடைய வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தை நீ குறி வச்சு ஜெபிச்சேன்னா அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் பொண்ணு. நீ அந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்தா, எப்ப யோசேப்பு அதிகாரத்துல வந்தானோ அடுத்து உடனே பொண்ணு கொடுத்தாங்க. அவன் 16 வயசுல சுமந்து கொண்டு திரிந்த அந்த தரிசனம் நிறைவேறின அடுத்த செகண்ட் அவனுக்கு பொண்ணு வந்துருச்சுங்க. போத்தி போடுற பெரிய ஆள் கொடுக்குறாங்க, பெரிய பணக்காரன் பொண்ணு கொடுக்குறான். எப்படி பொண்ணு கொடுக்குறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறான். தப்புடு கணக்கடா 2 பிள்ளைகளும் பத்தாச்சு. பாசிட்டிவ் பாருங்க, தெரியும். ஆனா நம்ம டார்கெட் என்னது? ஓட்டனா எப்படி புரோக்கரா? 1000 ரூபாய், 50,000 அப்படியா? வரும்போதெல்லாம் காசு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு இது இல்லை தரிசனம். நம்ம எதிர்கால தரிசனம், தேவன் நம்ம வேலை வச்சிருக்கிற தரிசனம் உனக்குள்ள வந்தாலே தரிசனத்துக்கு தேவையான பார்ட்னர் வந்துடும். ஹலோ ஹலோ. நம்ம ஊரில் சிலர்லாம் எனக்கு சொல்லுவாங்க, இப்போ அந்த பேச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பிரதர், நான் படிக்கலை, எனக்கு பொண்டாட்டி கொஞ்சம் படித்தா, கொஞ்சம் ஒரு டிகிரி முடித்த, ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்த உடனே நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பா. எப்படி தரிசனம் என்னது? சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு கட்டணும். அங்கே எப்படி கட்டி கொடுக்கணும்? அவ டபுள் டிகிரி. எப்படி சொல்லுவது என்னது? டபுள் டிகிரி. இங்கே அவளுக்கு பாட புத்தகம் எல்லாம் டபுள் தான் தெரியும். எப்படி 8 8 16ன்னா அவன் 32ன்னு சொல்லுவா. ஆடா என்னடா இது, யாரை பிடிச்சிடா என் தலையில் கட்டுறீங்க? அடுத்த அவன் அந்த வருத்தத்திலேயே ஒரு 15 வருஷம் டிப்ரெஷன் ஆகும். புரியுதா? எனக்கு என்னவோ பாதிப்புங்கேயே இருக்குது போல இருக்குது. புரியுதா? நீங்க தேவனுடைய தரிசனத்தை சுமந்தா இதுக்கெல்லாம் ஒரி பண்ண மாட்டீங்க. அவள் அப்படி இருக்கா, மூஞ்சியில் அன்னைக்கு நல்லா இருந்தா, மேக்கப் போட்டுட்டு வந்துன்னு தோணுது, நானும் மயங்கிட்டேன். இங்கே பார்த்தா மூக்கு புடச்சி நிற்கிது, காது ஒரு சைஸில் நிற்கிது. அப்போ காதை மடித்து வச்சு ஒட்டியான் என்னது யார் மாட்டியா ஊர் மாட்டியா போட்டு ஏமாத்திச்சு. இப்போ காதுன்னா எப்படி இருக்குது? ஏன்னா முன்னாடி பே மாதிரி வந்து நிற்கா.
ஆனால் ஒன்று பாருங்களேன், தரிசனத்தை நீ சுமந்தேனா உலகத்துக்கு அது வேற மாதிரி தெரியலாம், ஆனால் உனக்கு மட்டும் அது விசேஷமாக தெரியும், ஸ்வீட்டாக தெரியும், அழகாக தெரியும். ஹல்லேலூயா. கற்பூர வாசனை இன்னொரு சொல்லுவாங்களே, என்னது கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா, உனக்கு அவர் வாசனையாகவே இருப்பா. ஹல்லேலூயா. அவ உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. ரோட்டில் கனிதரு சாட்சி இல்லை, வீட்டில் கனிதரும். நீ ரோட்ல உள்ள 4 பேருக்காக பொண்ணை கட்டக்கூடாது. நீ அவனுக்கு ஸ்டேட்டஸுக்காக இவனுக்கு ஸ்டேட்டஸுக்காக நீ பொண்ணை கட்டாத. நீ இந்த வாழ்க்கையில எதையுமே ஸ்டேட்டஸுக்காக ஒரு அலங்காரத்தை உன் வாழ்க்கையில போட்டுறாத. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்மானம். நான் இப்படிதான் இருப்பேன். நான் ராஜா, அவருடைய தரிசனத்துல நான் ராஜா, நான் ஆளுகை செய்கிறவன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. உன் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமையே இல்ல, தீமையை கொண்டே வராது, சகலமும் வளமான எதிர்காலம். ஹல்லேலூயா. 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 ஒரு வசனத்தை படிச்சு சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? கர்த்தரிடத்தில் ஒரு ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் ஆண்டவர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார். ஏன் யாருக்கு செய்கிறாரு இல்லையா எனக்கு தெரியாதுங்க. ஏன் அப்பா இந்நாள் வரைக்கும் என்னை பிடிச்சி நடத்தினவர், இனிமேலும் பிடிச்சி நடத்துவார், முடிவு புரிந்து என்னை நடத்துவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார், என்னை கண்டிப்பாக நடத்துவார்ன்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன். அந்த மகிழ்ச்சி உன் இருதயத்திலிருந்து எதை வேண்டுனாலும் கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. உன் இருதயத்திலிருந்து நீ எதை வேண்டுவ? மகிழ்ச்சியை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா என்ன பண்ணுவேன்? இப்போ பாருங்களேன், ஒரு புருஷன் மனைவிக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறான், என்ன வாங்குவார் அவரு? மனைவியின் வேண்டுதல் என்னவா இருக்கும்? ஏங்க எனக்கு ஒரு சாரி வாங்கி தருவீங்களா? எத்தனை ரூபாய் வாங்கினோட நான் பட்டாட்டா ஒரு 2000 வா அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? எல்லாம் முட்டு பின்னு மாதிரி இருக்குதே. அப்படித்தானே? பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின். நான் சொல்லட்டுமா, நீங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, மனைவி நினைக்கிறது கணவனுக்கு கரெக்டா தெரியும். தெரியுமா இல்லையா? அப்ப ஏன் தெரியல பாஸ்டர்? ஏன் தெரியல? தெரியும், ஆனா தெரியாது. 26ஆம் தேதி சந்திப்போம். இதற்கு பதில்களை. அப்போ நீங்க மகிழ்ச்சின்னு சொல்லும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மேல எப்படி மகிழ்ச்சி வரும்னா, they know their hearts. ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா ஃபாதரோட ஹார்ட் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. தாவீது எழுதின வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பத்து தன் காலத்தில் தன்கனி, இதெல்லாம் எப்படி எழுதியிருக்கான்னா, அவன் தேவனுடைய இருதயத்தோட சேர்ந்திருந்தான். அவருடைய இருதயம் இவன் இருதயம் ஒன்னா இருந்தது. அதனாலதான் அவர் உன்னதம், நான் உன்னதம். அவன் பாருங்க, அவன் பையனுக்கு சொல்லும் போது கூட உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றான். சாலமோன் அவன் பேசுறான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என்ன பேசா? ரெண்டாவது வசனம் என்னது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அடுத்து, நான் கர்த்தரை நோக்கி
நீரின் அடைக்கலம். இதை யார் சொன்னா? நான் நம்பி இருக்கிறேன் சொன்ன சாலமோன் சொன்னான். இதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை வரணும்னு சொல்றது. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை வந்தால் இதெல்லாம் தெரியும். ரைட்டா? அப்போ அவன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் தாவீது. அல்லேலூயா. சங்கீதம் 22 இருக்கலாம், சங்கீதம் 23 இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவனுடைய கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இருதயத்தோட சேர்ந்து இருக்கிறான். நீங்க கர்த்தர் இடத்துல மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை உங்களுக்கு தெளிவா வெளிப்படுத்துவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயமும் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு இது ஒரு தரிசனம் இல்லையா? ஆண்டோட்ட தரிசனத்தை கேளுங்க. தரிசனத்தை சுமந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க வேலை எங்க இருக்காது. ஹலோ, உங்க வேலை. யோசேப்பு ஏதாவது வேலை செஞ்சானா? தரிசனத்தில் போய் காலை சவுட்டுவது வரைக்கும் உனக்கு 1000 பேர் அங்கிட்டு இங்கிட்டு ஒன்றை போட்டு புரட்டும். இந்த உலகம் எப்படி ஒன்றா உன்னை புரட்டலாம், ஆனால் ஒன்று உனக்கு சேதப்படாது. நீ விருத்தி அடைவ. ஒரு பர்பஸான லைஃப்குள்ள வாங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை நான் ஒரு பர்பஸ், எனக்கு மேலே என்ன பர்பஸ் வச்சுருக்கீங்க? என் மேலே வச்சிருக்கிற பர்பஸ் ரொம்ப பெருசு, அது எனக்கு தெரியுது. ஆனால் அதை பற்றி கொள்ள, அதை பிடிச்சு நிற்கிற கிருபை தாங்க. என் கூட்ட பேசுங்க. என்னை கொண்டு என்ன தீர்மானம் வச்சுருக்கிறீங்க? நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவன், நம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளை. நான் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தா மற்ற இவைகளெல்லாம் என்னை தேடி வரும் இல்லையா? எனக்கு கூடவே கொடுக்கப்படும் இல்லையா? நான் உங்க ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கட்டும். அல்லேலூயா. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை பற்றியதான தரிசனம் என்னவா இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு சுதந்திரமா கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்ன பெற்றோர் சுதந்திரமா விட்டுருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குற சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்கு போய் அடமானம் வச்சிடக்கூடாது. அப்ப சத்ரு தன்னுடைய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிடுவாங்க. சில ஆசாபாசங்களை காமிப்பான், கொண்டு ஏதாவது ஒரு குழியில கொண்டு போட்டு முடிச்சிருவான். நோ, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் நுகங்களை முறிச்சிட்டே போகும். ஒரு ஆள் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னு வைங்களேன், ப்ராஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்துருச்சு. எத்தனை பேர் ஐ எம் அனாயிண்டட், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் உணர்றீங்க? இனி என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் என்ன காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேனோ அதற்கு நேராக என்னை நடத்துவீராக. அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அதை உங்களுக்கு சொல்லுவார். அபிஷேகம் விருத்தி அடையும். சும்மா உட்காந்துருப்பீங்க, பொட்டு 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 பொட்டுன்னு நடக்கும். உடைய உடையதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க, அபிஷேகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தரிசனத்தை சுமக்க வந்திருக்கேன். அவருடைய தரிசனத்தை நான் சுமப்பேன். யோசிப்பு போல நான் அவருடைய தரிசனத்தை சுமப்பேன். முடிவுல நான் யோசிப்புக்கு தேவன் கொடுத்த உயர்வை போல கர்த்தருடைய நாமத்திற்கென்று அந்த தரிசனத்தின் உயர்வை நான் பெற்றுக்கொள்வேன், அனுபவிப்பேன். ஹல்லேலூயா.